வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரூர் மாவட்டம் வெண்ணமலையில் அமைந்திருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் அரோகரா கோஷங்கள் முழங்க கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அன்னதானமும் அங்கே வந்தவங்க யாருக்குமே சலிப்பில்லாமல் அன்னதானம் வழங்கப்பட்டது. 3 அடுக்கு ராசகோபுரமும் கருவறைக்கு செல்லும் நுழைவாயில் கோபுரமும் அமைந்துள்ளன. மலையின் அடிவாரத்தில் கருவறையின் அச்சில் உயரமான கருங்கற்தூண் உள்ளது. கருவறையில் பாலசுப்ரமணிய சுவாமியின் திருவுருவமும் உள்ளது. கருவறையை நோக்கிய வடமேற்கு சன்னதியில் பாலசுப்ரமணிய சுவாமியின் பெற்றோரான காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சியின் திருவுருவங்கள் உள்ளன. மலையடிவாரத்தில் கிழக்கு நோக்கிய விநாயகர் சன்னதி உள்ளது. கோவில் குளம் தேனும் தீர்த்தம் கோயிலுக்கு வெளியே அமர்ந்துள்ளது. கோவிலில் கருவூராருக்கு தனி சன்னதி உள்ளது. காமதேனு தீர்த்தம் கோயிலின் வெளியே அமைந்துள்ளது. கோயிலின் எதிரே முன்புறமாக விளக்கு தூண். இக்கோயிலின் இடும்பன் விநாயகர் மலைக்காவலர் சன்னதிகள் தனித்தனியே உள்ளன. படிகளை கடந்து உள்ளே செல்லும்போது உச்சியில் விஸ்வநாதர், விசாலாட்சி, கருவூரார், பாலசுப்ரமணியர் ஆகியோருக்கான தனி சன்னதிகள் உள்ளது. மிகவும் சிறப்பு.